ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் ஆச்சி உங்கள் சென்னையில் இருந்து 2024 12 ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்கோங்க. இன்றைக்கி அந்த வரிசையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி எது அப்படின்னா கன்னி ராசிங்க. கன்னியா ராசிக்கு 2024 எவ்வளோத்துக்கு லாபமாக இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம் வாங்க. முதல் விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்மக்கேது நம்மளை என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளை பார்த்திங்கன்னா யாரும் வேணாம், எனக்கு நானே போதும்டா, என்னை இவ்வளோ நாள் இங்கே வச்சு செஞ்சது போதும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சுற்றி இருக்கிறவங்களை விட்டு நம்மளே ஒதுக்கிப்போம். அவங்க யாருமே ஒதுக்க மாட்டாங்க. நம்மளே தனிமைப்படுத்திப்போம். அதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. ஏன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் தனிமையை ரொம்பவுமே இன்வால்வ் ஆகிட்டீங்க அப்படின்னா யாருக்கிட்டேயும் உங்களுக்கு பேசுகிறதுக்கே மனசு வராது. இன்க்ளூடிங் உங்களோட க்ளோஸ் பர்சன், உங்கள் லவபிள் பர்சன் கிட்ட கூட பேசுகிறதுக்காக ஒரு விதமான தயக்கம் வந்துடும். அதனால் எக்காரத்தை கொண்டும் இந்த ஒரு வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கீப் டிஸ்டன்ஸ். அப்படி எல்லார்ட்டையும் வச்சுக்காதீங்க. அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தங்கள்ட்டையாவது நம்ம கொஞ்சம் க்ளோஸாக இருக்கணும். இது என் லைஃப்பில் நடக்குதுப்பா, இதை நான் இப்படி பண்ணேன்ப்பா, இது அப்படி போச்சுப்பா, இப்படி வந்துச்சுப்பா அப்படின்ட்டு யாராவது ஒருத்தங்கள்ட்டையாவது எனி ஒன் பர்சன், உங்கள் லவ் பர்சனாக இருக்கலாம், எனிமியாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், பட் யூ ஹேவ் டு ஷேர். நீங்கள் அதை சொல்லணும். இது இந்த ஒரு விஷயம் லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்கு, இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யூ ஹேவ் டு பிளாஸ்ட் அவுட். நீங்கள் எல்லாத்தையும் போட்டு உடச்சிடணும் அந்த ஒரு பர்சன்ட்டை இந்த என்டர் ஆஃப் 24 ஏதாவது ஒரு பர்சன்ட்டை. ஏன்னா நமக்கு ஒரு விதமான சுற்றி இருக்கிறவங்கள அவ்வளோ கம்ஃபர்ட் கொடுக்க மாட்டாங்க. அதனாலே நம்ம மொத்தமாக அவங்கள்ட்ட கொஞ்சம் மூவ் ஆனாய் தள்ளி போகிறோன்ட்டு என்டையராக நம்ம யாருமே வேணாம், நான் மட்டும் போதுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம். அந்த மைண்ட் செட்டுக்கு போயிடக்கூடாது. அதனால தான் இனிஷியலாகவே சொல்கிறேன், யாராவது ஒருத்தங்கள்ட்டையாவது இது என் லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்குது, இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதை நான் பண்ண போகிறேன், இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லி டாக் யாராவது ஒருத்தங்கள்ட்டையாவது இருக்கணும். அது அப்பா அம்மா எதிரி யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், பட் யாராவது ஒருத்தங்கள்ட்டையாவது அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது பிரேக் ஆகாமல் ரிவீல் ஆகிட்டே இருக்கணும். இதை நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஏன்னா ஜென்மக்கேது லிட்ரலாக நம்மளை என்ன பண்ணுவோம் அப்படின்னா யாரு கூடயும் நீ வேணாண்டா, நீ மட்டும் தனியாக இருந்தால் தானே நீ உருப்பிடுவேங்கிற மாதிரியான ஒரு பிரம்மையை அதை உருவாக்கி விட்டுரும். அதே நேரத்தில் ஜென்மக்கேது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஒஸ்ட்டு இவ்வளோ கேவலமானதா அப்படிலாம் இல்லைங்க. ரொம்ப நாளாக நீங்கள் உடம்பை குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்கீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு உடம்பு எப்படி குறையுதுன்னே தெரியாதுங்க. கடன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு கொஞ்சம் ஃபிட்டாகிடும், ஸ்ட்ராங்காகிடும், நல்லா பார்க்கவே ஃபிசிக் பார்த்திங்க அப்படின்னா நல்லா அட்ராக்டிவாக மாறிடும். ஸோ ஜென்மக்கேது வரும்போது டிஃபால்ட்டாக உடம்பு குறையும், இருக்கிற உடம்பு குறைய ஆரம்பிக்குது. ஸோ லீனாக யாராவது ஒல்லியாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்ருங்க. ஏன்னா ஜென்மக்கேது இருக்கும்போது டிஃபால்ட்டாகவே உடம்பு எப்படி குறையுதுன்னே தெரியாது. மேபி நீங்கள் ஜிம் போகிறதுனாலையாக இருக்கலாம், இல்லை அளவுக்கு அதிகமான டிப்ரெஷனாக இருக்கலாம். ஏதோ காரணத்தினால் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்மக்கேது தாண்டறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உடம்பு குறைஞ்சிரும். அதுவும் இந்த என்டையர் 24 ஃபுல்லாகவே ஜென்மத்திலேயே தான் கேது இருக்குது, தாண்டலை. இந்த என்டையர் ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஜென்மத்திலேயே தான் கேது இருக்குது. இந்த ஒரு காரணத்தினால பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு 1 இயரில் நீங்கள் இருக்கிறத விட வெயிட் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் லீன், ஒல்லியாக இருக்கீங்கன்னா நல்லாவே சாப்பிடுங்க. பல்காக இருக்கீங்கன்னா யூ ஆர் உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலம், ஒரு கோல்டன் பீரியட் ஆஃப் டைம். ஏன்னா உங்கள் உடம்பெல்லாம் குறைய போகுது, ஜென்மக்கேது அதுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. சரிங்களா? ஸோ ஜென்மக்கேதுனால நமக்கு உடம்பு குறைய போகுது, அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். நீங்கள் குண்டாக இருந்தீங்கன்னா, ஒல்லியாக இருந்தீங்கன்னா அது ஒரு மைனஸ். நல்லா சாப்பிட்ருங்க, நல்லா சாப்பிட்ணும். அதே நேரத்தில் தேவையில்லாத கன்ஃபியூஷன், குழப்பம், டிப்ரெஷன் இது எல்லாத்தையுமே தவிர்த்துடணும். ஏன்னா கேது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு தாக்கத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த 2024 கொடுக்கும். சரிங்களா? இதுக்கு அடுத்தபடியாக ஜென்மக்கேது இன்னொரு விஷயத்தையும் அஃபெக்ட் பண்ணும். அது என்ன விஷயம் அப்படின்னா இல்லற வாழ்க்கையில் என்ன அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னா, இஃப் யூ ஆர் அ மேரிட், நீங்கள் ஒரு கல்யாணமான ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். எப்போது? சும்மா வராது. அது ஒரே ஒரு விஷயம் நடந்தால் அது நடக்கும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, உங்கள் அப்பா அம்மாவோ இல்லை உங்களோட பார்ட்னரோட அப்பா அம்மாவோ உங்கள் 2 பேர் லைஃப்குள்ளே நுழைஞ்சாங்கன்னா, அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது, அத்தை மாமா, வேறு எந்த ரிலேஷன்ஷிப்னாலையும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. ஸ்பெசிஃபிக்காக உங்கள் அப்பா அம்மா, உங்கள் லைஃப் பார்ட்னரோட அப்பா அம்மா, இவங்க 2 பேரோட இன்வால்மெண்ட் உங்களோட லைஃபுக்குள்ளே, உங்கள் 2 பேருக்குள்ளே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்துச்சு
அப்படின்னா கண்டிப்பாகவே அது உங்கள் 2 பேரோட அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை மொத்தமாக ஜீரோ ஆக்கிடுங்க. என்ன ஆனாலும் சரி உங்கள் அப்பா அம்மாவோ அவங்க அப்பா அம்மாவோ இன்வால்வ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. மற்ற எல்லா விஷயத்திலையும் கேட்டுக்கலாம், பட் உங்கள் பர்சனல் இஷ்யூஸும் வரும்போது கேட்கக்கூடாது. கேட்டால் தேவைதான், தலைவலி தான். இதில் மேபி ட்விஸ்ட்டாக கூட நடக்கலாம். அவங்க அப்பா அம்மா வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், உங்கள் அப்பா அம்மா வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம். மேபி அது கூட உங்கள் 2 பேருக்கும் ஒரு தேவையில்லாத ஒரு மனக்கசப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்டர்சேஞ்ச் ஆகி சப்போர்ட் பண்ணுறதுனால கூட ஒரு ஃபைட் வரலாம். ஸோ என்டையராக இந்த 2024 உங்கள் அப்பா அம்மாவும் சரி உங்கள் பார்ட்னரோட அப்பா அம்மாவும் சரி இன்வால்வ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. உங்களோட விஷயங்களில் அப்பா அம்மா தவிர்த்து வேறு யாருனாலும் இன்வால்வ் ஆகலாம், என்ன வேணாலும் பேசலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பா அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, இந்த 2 பொசிஷனில் இருக்கிறவங்களால் மட்டும்தான் லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு ரொம்பவுமே வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு சாப்டர் வரும்போது தயவு செஞ்சு சுதாரிச்சிருங்க, மாட்டிக்காதீங்க, தப்பிச்சிருங்க. ஏன்னா அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு கொடூரமான விஷயம். அந்த ஏன்னா நமக்கு 2 பேருமே பிடிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப் பார்ட்னரையும் பிடிக்கும், அப்பா அம்மாவையும் பிடிக்கும். அந்த ஒரு நேரத்தில் நம்ம வந்து இதையும் விட முடியாது, அதுவும் விட முடியாது. ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையாக அது அமையும். 2 பேரையுமே ஈக்குவலாக டேலி பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் லைஃப் பார்ட்னருக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. தேவையில்லாத வேலை. அப்பா அம்மாவுக்கு 2025 நம்ம சப்போர்ட் பண்ணிக்கலாம், 2024 நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டாம். சப்போர்ட் பண்ணி நமக்கு பிரயோஜனம் இல்லை. இப்போ நீங்கள் அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்கள் 2 பேருக்குள்ளே தேவையில்லாத மனக்கசப்புகள் கண்டிப்பாக வரும். அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கவும், சரிங்களா? அதுக்கடுத்து அவங்க 7ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகு இருக்குது. 7ல் இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம், இல்லை லைஃப் பார்ட்னராக இருக்கலாம். நீங்கள் எடுக்கிற முடிவை அவங்களும் சேர்ந்து எடுத்து ரொம்பவுமே கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. லிட்டரலாக ஒரே ஒரு வார்த்தை, இங்கே பாருப்பா என் வாழ்க்கை என்னோட இது அப்ரோச்சு, நான் அதை ஃபேஸ் பண்ணி நான் அதை ஷார்ட் அவுட் பண்ணிக்கிறேன். நான் உன்கிட்ட வந்து நீ யோசிக்காதன்னெலாம் சொல்லவே இல்லை. ஆல்ரெடி நான் வந்து ஒரு விதமான ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன், நீ அதை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், யூ டேக் கேர் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்ட்டு சிம்பிளாக சொல்லிடுங்க. ஹாஷாக சொன்னங்கிற அவசியம் இல்லை. சிம்பிளாக இது உன் லைஃப்பை நீ கொஞ்சம் உன் லைஃப்பில் நீ லீட் பண்ணி என் லைஃப்பை நான் லீட் பண்ணிக்கிறேன். என் லைஃப்பில் இருக்கிற பிரச்சனையை நானே கன்ஃபியூஸ் பண்ணி நானே கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ நீ இன்வால்வ் ஆகும்போது என்னால் டிசிஷன் எடுக்க முடியலை அப்படின்னு ஃப்ராங்காக போட்டு உடச்சிருங்க. ஏன்னா உங்களோட லைஃப் பார்ட்னராக வர்றவங்க அது வந்து உங்களோட மேரேஜ் பார்ட்னராகவும் இருக்கலாம், பிஸ்னஸ் பார்ட்னராகவும் இருக்கலாம், ஜிம் பார்ட்னராகவும் இருக்கலாம். யாரு கூடலாம் உங்கள் லைஃப்பை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ எவ்ரிஒன் ஆர் பார்ட்னர்ஸ், சரிங்களா? அவங்க வந்து உங்களோட முடிவில் தலையிட்டாங்கன்னா அவங்க குழப்பி விட்ருவாங்க. ஏன்னா அவங்க அந்த ஒரு விஷயத்தில் பயங்கரமாக குழம்புவாங்க. அந்த ஒரு குழப்பம் உங்களையும் தாக்கும். ஸோ அதில் நம்ம ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும், எக்ஸ்ட்ரீம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அவங்களோட டிசிஷன் மேக்கிங் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாக்டாக பக்கா ரிப்ளை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற கன்ஃபியூஷன் இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமான கன்ஃபியூஷனாக மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ லைஃப் பார்ட்னர் விஷயங்கள் கொஞ்சம் இந்த ஒரு விஷயத்தை ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும், ஆனால் நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணும்போது நம்மளை வந்து இருக்கிற கன்ஃபியூஷனை இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆக்கிடும், இருக்கிற டிப்ரெஷனை இன்னும் கொஞ்சம் டிப்ரெஷனாக மாற்றிடும். அதனால் லைஃப் பார்ட்னரோட விஷயங்கள், பார்ட்னர்ஸ்னு வந்தாலே லைஃப்னு சொல்லக்கூடாது, பார்ட்னர்ஸ்னு வந்துட்டாலே அவங்க டிசிஷன் மேக்கிங்கை இந்த 2024 குறைச்சிக்கோங்க. உங்களோட ஓன் டிசிஷன் இருந்தால் போதும். பார்ட்னரோட டிசிஷனை கேட்டுக்கங்க, அதை வந்து அப்படியே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த மறந்துடுங்க. ஜஸ்ட் அதை எப்படின்னா டெஸ்ட் ட்ரைவ் மாதிரி தான். ஓகே இப்படியா போ, அங்கே போனால் கீழே உண்டியா, சரி ஓகே சரி நான் போகல, அவ்வளோதான். இட்ஸ் அன் இன்ஃபர்மேஷன். அதை கொண்டு வந்து நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கிற தேவையில்லை. ஜஸ்ட் கேதர் த இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கோங்க, பட் அதை உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணணுங்கிற தேவையில்லை, சரிங்களா? ஸோ லைஃப் பார்ட்னர் குழப்ப போகிறாங்க, அதில் நம்ம கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும், சரிங்களா? இதுக்கு அடுத்தபடியாக வந்து பிரகஸ்பதி குரு வந்து பார்த்திங்கன்னா முதல் 4 மாதம் 8ல் இருக்கார். அதுக்கடுத்த ஒரு 8 மாதம் வந்து பார்த்திங்கன்னா 9க்கு வந்துடுறாரு. 9ல் குரு எவ்வளோ நல்ல விஷயம் தெரியுமாங்க, வேறு லெவலில் இருக்கும். ஸோ என்ன தான் ஜென்மக்கேது வந்து நம்மளை டார்ச்சர் வச்சு சாவச்சாலும் இந்த 4 மாதம் தான் கொஞ்சம் நமக்கு வந்து அந்த மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும், சரிங்களா? இந்த 4 மாதம் தாண்டி அது வந்து 9 குரு வந்துருச்சுன்னா குரு பார்வையில் ராசி வந்துடும். கேது என்ன தான் வந்து நம்ம லைஃப்பை கொஞ்சம் ஸ்டப்பனாக்கி உருனாக்கி ஒரு மாதிரி நம்மளை வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு எரிச்சல் பட வைத்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாமே வந்து சாந்தமாயிரும். பெருசாக நம்ம ரியாக்ட் ஆக மாட்டோம்.
அந்த இடத்துல கொஞ்சம் கிளவராக மூவ் பண்ணிட்டு நம்ம வந்து எஸ்கேப் ஆகிற சுச்சுவேஷன் எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி நீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருப்போம். அதோடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ண மாட்டோம் வித் த நேச்சர். நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோட நம்ம இதுதான் கரெக்டாக நான் சொல்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி அந்த ஹார்ஷான வார்த்தைகள் வராது. கொஞ்சம் எக்ஸாக்டாக நல்ல ஒரு பாயிண்டில் ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். ஏன்னா 9ல் இருக்கிற குரு நமக்கு வந்து அதோட முதல் பார்வையான 5ஆம் பார்வை நம்ம ராசி மேலேயே படுது. அது ரொம்ப 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 நல்ல விஷயம். இதில் வந்து ஜென்மக்கேது இருக்கிறதுனால கல்யாணம் இந்த ஒரு காலகட்டத்தில் பண்ணலாமா கன்னிராசி அப்படின்னா யோசிக்கணும். யோசித்து பண்ணுறது நல்லது. ஏன்னா அது ஒரு விதமான 1 இயருக்கு வந்து பெருசாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காதுங்கிறப்போ நம்ம யோசிச்சுக்கோங்க. இஃப் யூ ஆர் அபோவ் 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் பார்க்காதீங்க. யூ கேன் ப்ரொசீட் யுவர் லைஃப். இஃப் யூ ஆர் 25 ஆர் 26 இந்த 1 இயரை போஸ்ட்பான் பண்ண முடிஞ்சால் ரொம்ப சந்தோஷம் ஜென்மக்கேது இருக்கிறதுனால. ஏன்னா 9ல் குரு வந்துருச்சுப்பா, கல்யாண யோகம் வந்துருச்சு, வாங்க ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிற அப்ரோச் நிறைய பேர் சொல்லலாம். பட் அந்த லைஃப்பை லீட் பண்ண போகிறது நீங்கள் தான். ஸோ அதில் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. 9ல் குரு இருந்தால் இது நம்ம கல்யாணத்துக்கான யோகம் வந்துடும், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது ஜென்மத்தில் கேது இருக்குது. ஜென்மக்கேது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு விதமான ஒரு கசப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும் என்ன தான் குரு இருந்தாலும். ஸோ அதனால தான் கேதுவை பற்றி சொல்லி குரு வந்ததுக்கப்புறமும் திரும்ப கேதுவுக்கே நான் போகிறேன். ஏன்னா 9ல் குரு இருக்கும்போது விஷயமே என்ன சொல்லுவாங்க, அப்பா குரு பார்வை கிடச்சிருச்சு வாங்க கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற அப்ரோச் தான் எல்லாருமே எடுப்பாங்க. நான் காமனாக ஒரு சின்ன கைட்லைன்ஸ். ஏன்னா கேது இருக்கும்போது கொஞ்சம் அந்த ஒரு டிப்ரெஷன் அதெல்லாம் இருக்கும். நம்ம யாரையுமே புரிஞ்சுக்க முடியாது, நம்மளை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம ஒரு புதுசாக ஒரு பர்சனை இன்வால்வ் பண்ணி கொண்டு வர்றோம் அப்படின்னா வந்து அது 100% ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியக்குறி தான். கொஷின் மார்க் இல்லை, ஒரு ஆச்சரியக்குறி தான். ஏன்னா அது இப்படி பாசிட்டிவாகவும் போயிடலாம், இப்படி நெகட்டிவாகவும் போயிடலாம். இஃப் யூ ஆர் 30 யூ வில் பி மெச்சூர்ட். 30 வயசை தாண்டிருச்சு அப்படின்னா யூ வில் பி மெச்சூர்ட். ஸோ மேரேஜ் லைஃபுங்கிறது உங்களுக்கு பெருசாக இஷ்யூ இருக்காது. அது எப்படியே ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டி உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். இஃப் யூ ஆர் 25 ஆர் 26 இஃப் யூ கேன் இந்த ஒரு வருஷத்தில் கல்யாணம் அப்படிங்கிறத தள்ளி போட்டுருங்க. 9ல் குரு வந்துருச்சு, இந்த காலகட்டத்தை விட்டா நான் எப்படிப்பா கல்யாணம் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட் மேரேஜ், செகண்ட் மேரேஜுக்கே ஏகப்பட்ட மேரேஜஸ் இருக்குது. அந்த மாதிரி இதெல்லாம் மாட்டிடக்கூடாது. நான் அந்த ஒரு கைட்லைன்ஸுக்கு தான் சொல்கிறேன். குரு இருக்குது, சந்தோஷம். அதனால் இருந்தாலும் அந்த ஜென்மக்கேதுங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும். இல்லை எனக்கு ரொம்ப அந்த ஒரு வரனை பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் ஃபஸ்ட் சொன்ன அதே பாயிண்ட், 2 பேரோட பேரண்ட்ஸ் இன்வால்வ் ஆகக்கூடாது. நான் இந்த வருஷம் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், ஏன்னா 9ல் குரு வந்துடுச்சு, நல்ல வரனை எனக்கு வந்துடுச்சு, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்பா அம்மா வச்சு கேட்கக்கூடாது. நீங்களும் கேட்கக்கூடாது, உங்கள் லைஃப் பார்ட்னரும் கேட்கக்கூடாது. 2 பேருமே கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே உங்கள் 2 பேருக்குள்ளே தேவையில்லாத தலைவலி வரும். அதனால தான் சொல்கிறேன், அதில் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் கல்யாணம் பண்ண தான் போகிறேன் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 2 பேரோட அப்பா அம்மாக்கள் தலையிடக்கூடாது. உங்களோட இல்லற வாழ்க்கையில் அடுத்த 1 வருஷத்துக்கு தலையிட்டாங்க அப்படின்னா அது பிரச்சனையில் தான் முடியும். கல்யாணம் பண்ணுறதில் பிரச்சனை இல்லை, இந்த ஒரு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இருந்துச்சுன்னா இதில் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்பா அம்மாவோட இன்வால்மெண்ட்னால. அதை ஜாக்கிரதையாக மைண்டில் வச்சுக்கோங்க. இதை தாண்டி கரியருக்கு இது ரொம்ப நல்ல நேரம். ஃபினான்ஷியலாக பயங்கர சப்போர்ட் இருக்க போது, நிறைய பாசிட்டிவிட்டி இருக்குது. ஆனால் அந்த டிப்ரெஷனுங்கிற அந்த ஒன்றை வச்சுக்கிட்டு நம்ம ஓவர் கம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இனிஷியலாகவே சொன்னேன், we have to speak with someone else. யாராவது ஒருத்தவங்கள்ட்ட நம்மளோட ஸ்டோரிஸை சொல்லிட்டே இருக்கும்போது வந்து ப்ராப்பராக நம்ம லீட் பண்ண முடியும். மைண்டில் வந்து பெருசாக இந்த ஒரு எப்படி சொல்கிறது ஸ்டப்பன் இருக்காது. நம்ம அடக்கி வச்சுருக்க மாட்டோம், எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிட்டே இருப்போம். இட் வில் பி பெட்டர் டு சர்வை. நீங்கள் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா 9ல் குருவை நம்மளால் அனுபவிக்க முடியாது. கேதுவை டாமினேட் பண்ண விட்டுறாதீங்க. நான் திரும்ப அதுக்கு தான் வர்றேன். ஜென்மக்கேதுங்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு கதை தான், சரிங்களா? குரு பார்வை இருக்குங்கிறது சந்தோஷமான விஷயம். பட் ஆனால் கேது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் அந்த விஷயத்தை கொடுக்குது, சரிங்களா? இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 6ல் சனி. 6ல் சனி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 6ல் சனி உருள் பகை அப்படிம்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா 6க்குடையவன் ஆட்சி. இதை வந்து பார்த்திங்கன்னா 12 ராசிக்கும் எலிஜிபிள் இல்லை, 2 ராசி தான். நேற்று பார்த்த சிம்ம ராசி, இன்றைக்கி பார்க்குற உங்கள் ராசி கன்னியா ராசி. உங்கள் 2 பேருக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா 6க்குடையவனே சனீஸ்வரர். ஸோ 6க்குடையவன் ஆட்சின்னு தான் பார்க்கணும். மீதி 10 ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ல் சனி வந்துச்சுன்னா யோகம். ஏன்னா எதிரிங்கிறவங்க காணாமலே போயிடுவான், எதிரிங்கிறவங்க இருக்கவே மாட்டாங்க மற்ற 10 ராசிக்கு 6ல் சனி வரும்போது. ஆனால் உங்கள் 2 பேருக்கும் இப்போ தான்
உங்களை கரெக்டாக அஃபெக்ட் பண்ணுற மாதிரி எதிரிகள் வருவாங்க. எதிரிகள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, நீங்கள் போகிற பாதை வந்து கரெக்டுன்னு சொன்னால் அவங்க நல்லவங்க, அதே நேரத்தில் தப்புன்னு சொன்னால் அவங்க கெட்டவங்கங்கிற கான்செப்ட் கிடையாது. எப்போவுமே எதிரி அப்படின்னா நீங்கள் பண்ணுற விஷயத்த தப்பு, நீ இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு உங்களை யாரெல்லாம் அகெயின்ஸ்ட் பண்ணுறாங்களோ, நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு மூஞ்சிக்கு நேராக யாரெல்லாம் சொல்கிறாங்களோ, இன்க்ளூடிங் அப்பா அம்மா, அவங்க எல்லாருமே எதிரி தான். ஸோ நமக்கு 6ல் இருக்கிற சனீஸ்வரர் என்ன பண்ண போகிறாருன்னா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நெகட்டிவிட்டியெல்லாம் தள்ளணும். ஆனால் இதுதான் கரெக்டு, இதனால தான் என் லைஃப்பில் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன், மேபி அந்த மாதிரி ஒரு பிளைண்டான ஒரு பிலீஃப் இருக்கலாம். இல்லைப்பா, அது வந்து நீ எதிர்பார்க்குற அளவுக்கு ஒர்த் இல்லை, நீ வந்து தப்பாக அதை புரிஞ்சு வச்சுருக்க அப்படிங்கிறத சனீஸ்வரர் நமக்கு புரிய வைப்பார். இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பண்ணுற விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ரோச் வந்து சுற்றி இருக்கிறவங்க நெகட்டிவாக தான் அப்ரோச் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், கேட்க வேண்டாம், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ப்ரொசீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட்டு 1 இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்மக்கேது இருக்குது. அப்படிங்கிறம்போது வந்து ஜென்மக்கேது 7 ராகுங்கிற போது வந்து சுற்றி இருக்கிறவங்க டிஃபால்ட்டாகவே கன்ஃபியூஸ் தான் பண்ணுவாங்க. நமக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் இதுதான்ப்பா வாய்ப்பு அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம அளவைக்கே ட்ரை பண்ணுவாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து கொஞ்சம் அதை சர்வே பண்ணுறது எப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அவங்க பேச்சை வந்து இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டு போயிட்டே இருக்கணும். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ப்ரொசீட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. பட் நான் சொன்ன ஒரே பாயிண்ட் தான், அவங்க சொல்கிற ஃபீட்பேக்கை எடுத்துக்கணும், அதை அப்ளை பண்ணுங்கிற தேவையில்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கிறத கேட்டுக்கணும், ஆனால் அது உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கிற தேவையில்லை. உங்களுக்கு ஆமாம் இதை அப்ளை பண்ண நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணால் அப்ளை பண்ணுங்கள், மற்றபடி அதை அப்ளை பண்ணுங்கிற தேவை இல்லை. சரிங்களா? ஏன்னா 6ல் இருக்கிற சனீஸ்வரர் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலாக நீங்கள் இது நாள் வரைக்கும் இது நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை தவிர்த்துருக்கலாம். மேபி அதை பண்ணால் தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அடுத்த லெவல் ரீச் ஆக முடியுங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 6 இருக்கிற சனி அதை பண்ண வைப்பார். ப்ரெஷர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சிருவாப்பில். ஸோ லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வர்றதுக்கு தான் சனி வந்து பார்த்திங்கன்னா 6க்கு வர்றாப்பில். நல்ல ஒரு அப்ரோச், நல்ல ஒரு கிளியரன்ஸ், எல்லாமே நல்ல ஒரு ஃபீட்பேக்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஷனல் இல்லைங்க, ஃபிக்ஸு. இது ஆப்ஷனல்லே வரவே வராது. ஏன்னா ஜென்ம கேதுவாக இருக்கட்டும், 7ல் ராகுவாக இருக்கட்டும், 9ல் குருவாக இருக்கட்டும், ஏதாவது எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு லூப் ஹோலாவது வச்சுருப்பாப்புல. சனீஸ்வரர் அதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டார். அவர்கிட்ட லூப் ஹோல்லாம் என்னன்னு கேட்பார், லூப் ஹோலே கொடுக்க மாட்டாப்புல. தலைவர் ஒரு வாட்டி ஃபிக்ஸ் பண்ணி இதை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அவ்வளோதான், அது யாராலையுமே மாற்ற முடியாது. ஸோ அக்ரி த பாயிண்ட், ஓகே இப்படியாப்பா சரிப்பா நான் பண்ணுறேன்ப்பான்ட்டு போயிட்டே இருங்க. ஃபர்தராக ஃப்யூச்சரில் அதை பண்ணலாமா வேணாமா, இதை நம்ம லைஃப்பில் இதை அப்ளை பண்ணலாமா, அது எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. பட் ஆன் த ஸ்பாட் யாரோ ஒருத்தங்க ஏதாவது ஒரு அட்வைஸ் ஏதாவது கொடுக்குறாங்கன்னா, ஓ அப்படியா சூப்பரில் நல்லா இருக்குது நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவலாக கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆயிருங்க. அவங்க மூஞ்சிக்கு நேராக வந்து இதே தான் எனக்கு தெரியுமே, இதெல்லாம் பண்ணால் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி ஏதாவது கலாய்க்கிற மாதிரி கமெண்ட் கொடுத்தாலோ, இல்லை அவங்கள இக்னோர் பண்ணுற மாதிரியான ஏதாவது ஒரு பதில் கொடுத்தாலோ நமக்கு வந்து லைஃப்பில் நம்ம ரொம்பவுமே சஃபர் ஆகும். அதனால் அந்த டைம் யாராவது ஒருத்தங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் தனியாக யோசித்து பாருங்கள், வெதர் இது நம்ம ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, இது நல்லதா கெட்டதா, எவ்வளோ தூரத்துக்கு இது சாதகமாக இருக்கும், கிளியர் கட்டாக இது வந்து ஒர்க் அவுட் என்ன ஒரு அப்ரோச்சில் எடுக்கலாம், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம புரிஞ்சு முடிவெடுக்கிறது தான் 2024 நம்ம பண்ண போகிற ஒரே நல்ல விஷயம். நிதானமாக பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ் ரேஷியோ எங்கேயோ போய் நிற்கும். அவசரப்பட்டு இல்லை இதெல்லாம் வராது அப்படின்னு நீங்கள் டிப்ரெஷன் போயிட்டு தடுத்தாலும் பிரச்சனை தான். ஐயோ சொல்லிட்டாங்க நம்ம பண்ணணும்னு அவசர முடிவு எடுத்தாலும் பிரச்சனை தான். பொறுமையாக எடுக்கிற முடிவு சக்ஸஸையே கொடுக்கும். கரியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கரியரை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஏன்னா நடக்கிற எல்லா விஷயங்களும் கரியர் எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. கரியர் கொஞ்சம் பில்ட் பண்ணிட்டே இருக்க, ரீபில்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை திரும்ப கொடுத்துட்டே இருக்கும். இது சரி பண்ணிக்கோன்ட்டு என்டையர் 24 நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போது கரியர் ரிலேட்டடான விஷயங்களில் அதை நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? கரியர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த 2024 விட்டுட்டிங்கன்னா 2026 தான் திரும்ப ஆப்பர்ச்சுனிட்டி. 2025 கரியர் உங்களால் ரீபில்ட் பண்ண முடியாது. ஸோ கரியர் ரீபில்ட் பண்ணுறதுக்கு இந்த 2024 ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க.
கிளியர் கட்டாக இதை தான் நான் பண்ண போகிறேங்கிற ஒரு ஸ்டான்ஸ் எடுத்துருக்கேன். ஏன்னா 2024 விட்டுட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக 2026 தான் திரும்ப உங்கள் கரியரை ரீபில்ட் பண்ண முடியும். 2025 நமக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு 2024 கன்னி ராசிக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன கிளான்ஸை கொடுத்துருக்கேன், நம்புகிறேன். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஃபர்தராக வர்ற வீடியோஸில் முடிஞ்சால் நான் அதுக்கான ரிப்ளை நான் கொடுக்குறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.